தொலைக்காட்சி வேளைப்பகல் செய்திகளை வழங்குவதற்காக அப்துல் தசீம். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து கருத்தாய்வு நடத்த திட்டம். இந்தியாவின் கிரிக்கெட் திறமை ஜொலிக்கிறது, பிரதமர் மோடி புகழாரம். ஐசிசி ஆண்கள் அண்டர் 19 உலகக்கோப்பையை வென்றதற்கும் நாட்டிற்கு பெருமை மிக்க தருணத்தை வழங்கியதற்கும் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். வைபவ் சூரியவன்ஷியின் மூச்சடைக்கக்கூடிய இன்னிங்ஸ் வரும் ஆண்டுகளில் நினைவில் இருக்கும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். விருதுநகரில் இன்று நடைபெறுகிறது திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு. தமிழ்நாட்டில் திமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் இன்று விளக்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விருதுநகரில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டை இளைஞர்கள் புறக்கணிக்க வேண்டுகோள். காமராஜர் குறித்து அவதூறு பேசி அரசியல் தோல்வி ஏற்படுத்திய வரலாற்றை முன்னிறுத்தி இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், தமிழிசை சவுந்தரராஜன் தாக்குதல். இடைக்கால வரவு செலவு அறிக்கை பிப்ரவரி 17ஆம் நாள் அறிமுகம் செய்யப்படும். வரவு செலவு அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிமுகம் செய்வார். அவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்கின்ற பாடலை ஒலிபரப்பினால் மக்கள் அடிப்பார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு பாடலை ஒலிபரப்பினால் பரிசு தருகிறேன், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டல். இந்தியா அமெரிக்கா உறவில் புதிய முன்னேற்றமாக இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பில் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்த கட்டமைப்பு இரு நாடுகளின் உறவின் ஆழம், பரஸ்பர நம்பிக்கை மற்றும் செயல்திறனை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க தலைவர் டிரம்ப் இந்தியா அமெரிக்கா உறவை வலுப்படுத்த தனிப்பட்ட அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறி அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய உழவர்கள், தொழில் முனைவோர், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மீனவர்கள் உள்ளிட்ட பல துறைகளுக்கு புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் எனவும், மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் மேலும் வலுப்பெற்று பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இளையோர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் இந்தியாவின் கிரிக்கெட் திறமை ஜொலிக்கிறது என்று பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளையோர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் கிரிக்கெட் திறமை ஜொலிக்கிறது எனவும், உலகக்கோப்பையை வென்று தாயகம் கொண்டு வந்த 19 வயதுக்குட்பட்டோர் அணி குறித்து நாங்கள் பெருமை கொள்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தொடர் முழுவதும் நமது அணி சிறப்பாக விளையாடி அசாதாரண திறமையை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். 16வது இளையோர் ஆண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ள இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், 19 வயதுக்குட்பட்ட ஐசிசி ஆண்கள் இளையோர் உலகக்கோப்பையை வென்றதற்கும், நாட்டிற்கு மற்றொரு பெருமைமிக்க தருணத்தை வழங்கியதற்கும், திறமை மற்றும் மனப்பான்மையின் உண்மையான வெற்றிக்கும் நமது இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போட்டியில் வைபவ் சூரியவன்ஷியின் மூச்சடைக்கக்கூடிய இன்னிங்ஸும் அவரது அசாதாரண போட்டியும் வரும் ஆண்டுகளில் நினைவில் இருக்கும் எனவும், இந்த இளம் படை இப்போது வாக்குறுதியை பல வெற்றிகளாக மாற்றட்டும் எனவும் முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். தமிழின் தனித்தன்மையை பேணி காத்திட தனித்தமிழறிஞர் பாவணர் வாழ்க என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேவிநேய பாவணர் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தனித்தமிழ் வளர்ச்சிக்காக பிரதிமார் கலைஞர் விதைத்த விதையை மறைமலை அடிகள் செடியாக வளர்த்ததாகவும், அதை மரமாக வளர்த்தவர் பாவாணர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்டத்தை வாழ்நாள் கடமையாக ஏற்று சோர்வின்றி உழைத்தவர் தேவநேய பாவாணர் எனவும், இந்திய மொழிகளில் எதற்கும் இல்லாத வகையில் தமிழின் தனிச்சிறப்பை பாதுகாத்த அறிஞர் பாவாணர் வாழ்க என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மலேசியா செல்லும் நிலையில், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மலேசியா செல்கிறார்.
இந்த சந்திப்பின் போது டிஜிட்டல் தொழில்நுட்பம், கடல்சார் ஒத்துழைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மேலும் மலேசிய பயணத்தில் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அந்த நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினர், பிற வணிக பிரதிநிதிகளுடனும் பிரதமர் மோடி கலந்துரையாடுவார் என்று கூறப்படுகிறது. இந்த பயணத்தின் சிறப்பம்சமாக இந்திய வம்சாவளி கலைஞர்கள் பங்கு பெறும் கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 800 கலைஞர்கள் ஒரே மேடையில் ஒன்றிணைந்து 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நடனமாடி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க முயற்சி செய்கின்றனர். இந்த பெரிய சமூக நிகழ்வு லாமத் டதாங் மோடிஜி என்ற வரவேற்பு நிகழ்வில் இன்று மாலை கோலாலம்பூரில் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் இன்று நடைபெறவுள்ள திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் தமிழ்நாட்டில் திமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற வினாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் தரவுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குறிச்சியில் திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக தென்மண்டலத்தில் திண்டுக்கல் முதல் கன்னியாகுமரி வரையுள்ள 10 வருவாய் மாவட்டங்கள், திமுக அமைப்பு ரீதியான 20 மாவட்டங்கள் மற்றும் 58 சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி முதன்மையான அறிவிப்புகள் இந்த மாநாட்டில் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் திமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற வினாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளிக்க உள்ளார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகரில் இன்று நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டை இளைஞர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் தமது எக்ஸ் தளப்பதிவில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கல்வி தந்த காமராஜரை அவதூறு பேசி அவர் சொந்த மண்ணிலேயே தோல்வியுற செய்த கொடுமைக்காக இந்த இளைஞரணி மாநாடு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை எதிர்த்த இளைஞர் உதயகுமாரின் மரணத்தை மனதில் வைத்துக் கொண்டு இளைஞர்கள் இந்த திமுக நிராகரிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்துள்ளார். தகுதியோடு லட்சோப லட்ச இளைஞர்கள் இருக்கும் பொழுது மு.க.ஸ்டாலினின் மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக உதயநிதியை இளைஞரணி தலைவராக போற்றிக் கொண்டிருப்பதாக திமுகவை இளைஞர்கள் புறக்கணிப்பார்கள் என்று கடிந்துரைத்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன், இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான படிப்பதற்கான வாய்ப்பை குறைத்துவிட்டு குடிப்பதற்கான வாய்ப்பை அதிகரித்து இருப்பதாக திமுக இளைஞர்கள் புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வரும் 17ஆம் நாள் கூட இருப்பதாக தெரிவித்துள்ள அவைத்தலைவர் அப்பாவு, தமிழ்நாடு அரசின் இடைக்கால வரவு செலவு அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிமுகம் செய்யவிருப்பதாகவும், பட்ஜெட் கூட்டத்தொடரை எவ்வளவு நாள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 2026-27ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் வாசித்து அளிக்கப்படும். ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போராறு என்கின்ற தேர்தல் விளம்பர பாடலை எங்காவது திமுகவினர் ஒளிபரப்புகிறார்களா என கேலியாக வினவிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இந்த பாடலை ஒளிபரப்பினால் மக்கள் அடிப்பார்கள் என தெரிந்துதான் ஒளிபரப்புவதில்லை என்று கிண்டல் அடித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பரவை மற்றும் சமயநல்லூர் அருகிலுள்ள பகுதிகளில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போராறு என்கின்ற தேர்தல் பரப்புரை பாடலை ஒளிபரப்பினால் மக்கள் அடிப்பார்கள் என தெரிந்துதான் அதனை ஒளிபரப்புவதில்லை என்றும் கிண்டல் செய்துள்ளார். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தை வரும் 9ஆம் நாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு
காலை உணவு உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தை வருகின்ற திங்கட்கிழமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் 5 மண்டலத்திற்குட்பட்ட 100 வார்டுகளில் பணிபுரியும் பணியாளர்கள் இதன் மூலம் பயன்பெற உள்ளனர். நிரந்தர தூய்மை பணியாளர்கள், ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள், மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யும் பணியாளர்கள், பள்ளிகள் மற்றும் வார்டுகளில் கழிவறை பராமரிக்கும் பணியாளர்கள் என மொத்தம் 9454 பணியாளர்கள் பயன்பெற உள்ளனர். திமுக காங்கிரஸ் இடையேயான தற்போதைய உரசலுக்கு திமுக தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள எம்பி கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் இருந்தால்தான் திமுக மதசார்பற்ற கூட்டணி என கூற முடியும் எனவும், இல்லையெனில் அந்த அரசியல் அடையாளம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்கள் சைடில் குழு ரெடியாக இருக்குது பேசுறதுக்கு. நாங்கள் 5 பேர் குழு நாங்கள் வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுன்னா நாங்கள் பேசுகிறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். 1967 நாங்கள் நேரடியாக ஆட்சியில் இல்லை, தனியார் தேர்தலில் நின்று ஜெயிக்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை, ஏற்றுக்கிறேன். அதனால் நாங்கள் இன்னொரு பலமான கட்சியாக இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற கட்சி. நாங்கள் இருந்தால் தான் அந்த அந்த கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும். நாங்கள் இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும். நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும். கடலூரில் நாளை நடைபெறவுள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாட்டிற்கான பணிகளை அம்மாவட்ட தலைவர் அசோக்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பாசார் பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு நாளை மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோரின் ஆலோசனைப்படி மாநாடு நடைபெறவுள்ள இடத்தினை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட தலைவர் அசோக்குமார் ஆய்வு செய்தார். மேலும் திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் ராயதுரை, மாவட்ட பொருளாளர் ராஜவேல், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் சதாசிவம், மாவட்ட இணை செயலாளர் மணிமுத்து ஆகியோரும் மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்தனர். டாக்டர் பாரிவேந்தர் அவனுக்கு ஆணைக்கினாங்க. இளைவந்தர் அவன் சொல்லுபடி டெய்லியும் பார்வையிட்டுருக்கோம். சிறப்பாக போயிட்டு இருக்கு மாநாடு. வேலை இன்னைக்கு முடிச்சிருவாங்க, நிக்கல முடிச்சிருவாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு எதிர்பார்க்காத கூட்டத்தை கூட்டி காட்டி வெற்றி மாநாடாக்கி முடிச்சு வேந்தர் தலைமையில் முடிச்சு காட்டுவோம். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கடலூரில் நாளை நடைபெறவுள்ள மாநாடு வெற்றி பெற வேண்டி ஆஞ்சநேய கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கடலூரில் நாளை இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் பிரம்மாண்ட மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் ஐஜேகே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் மாநாடு வெற்றி பெற வேண்டி நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதி ஐஜேகே சார்பில் ஆஞ்சநேயர் கோயிலில் மாநாட்டிற்கான அழைப்புதழை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதி தலைவர் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் நீண்ட ஆயுள் பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மேலும் ஐஜேகே நிர்வாகிகளுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சார்பில் சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் முத்துராஜா, சேந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட தலைவர் பாண்டியன், நாமக்கல் மாவட்ட செயலாளர் சுகுமார், மாவட்ட பொருளாளர் விக்னேஸ்வரன், மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ், மாவட்ட மகளிரணி செயலாளர் ஸ்ரீதேவி, நகர தலைவர் ரமேஷ், நகர செயலாளர் ஜெயபிரபு, புதுச்சத்திரம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், சேந்தமங்கலம் மேற்கு ஒன்றிய தலைவர் தங்கதுரை, எருமப்பட்டி ஒன்றிய துணைத் தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது வரை பல கட்சிகள் தேமுதிகவுடன் பேசி வருவதாக கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், தேர்தல் நாள் அறிவிக்கும் முன்னரே கூட்டணி முடிவை அறிவிப்போம் என்று தெரிவித்துள்ளார்.
எல்லாருமே தோழமை கட்சிகள்னு நான் சொல்லிட்டேன் ஒரு வார்த்தையில். அப்போ ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே எங்களோட வந்து பேசுகிறாங்க. அது நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் மாவட்ட செயலர், நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த முறை யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மக்களும் விரும்பும் ஒரு கூட்டணியை, தேமுதிகவும் விரும்பும் கூட்டணியை நிச்சயமாக இந்த முறை நாங்கள் அமைத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தேமுதிக இடம்பெறும் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அந்த மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியை நிச்சயம் நாங்கள் கொண்டு வருவோம். அதை உரிய நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். தலைநகர் டெல்லியில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 15 நாட்களில் 807 பேர் காணாமல் போனதாக வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்திய தகவல்கள் அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்டவை எனவும் பணத்திற்காக விளம்பரப்படுத்தப்பட்டவை எனவும் டெல்லி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில தடயங்களை பின்தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் டெல்லியில் சிறுமிகள் மாயமாவது மிகுதியாகியுள்ளதாக கூறப்படும் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பணம் செலுத்திய விளம்பரங்கள் மூலம் திட்டமிட்டு பரப்பப்படுவதை கண்டறிந்துள்ளதாகவும் பண ஆதாயத்திற்காக இதுபோன்ற பீதியை உருவாக்குவதை சகித்துக் கொள்ள முடியாதெனவும் அத்தகையோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளனர். காவல்துறை தகவல்களின்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 1777 பேர் காணாமல் போனதாக பதிவாகியுள்ளது. இது கடந்த 2 ஆண்டுகளில் மாதாந்திர சராசரியை விட குறைவான எண்ணிக்கை என்று தெரிவித்துள்ள டெல்லி காவல்துறை, பள்ளி முடித்து குழந்தைகள் வீடு திரும்ப தாமதாகும் போதோ, தொலைபேசி வாயிலாக தற்காலிகமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழலிலோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே பொதுமக்கள் இதுபோல் குற்றச்சாட்டு பதிவு செய்ததாகவும் கூறியுள்ளது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் பெற்றோர் தங்கள் குழந்தைகள் அல்லது நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்களை தெரிவிப்பதில்லை என்பதால் அவை அலுவல் பூர்வமாக புள்ளி விவரங்களிலேயே நீடிக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்றவற்றோடு ஒப்பிடும்போது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை டெல்லியில் குறைவு எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரைக்காக வடநாட்டிலிருந்து பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதால் அந்த கட்சி வளராது என்று கடைந்துரைத்துள்ள முஸ்லிம் லீக் தலைவர் காதர் முஹைதீன், தாமரை பூ பூக்கக்கூடிய தடாகம் தமிழ்நாட்டில் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் வரப்போகுது, தேர்தலை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வடநாட்டிலேருந்து வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வடநாட்டிலேருந்து வர்றதுனால தமிழ்நாட்டில் அந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருன்னு சொன்னால் தாமரை வளர்றதுக்கான அது கடலில் போய் தாமரை பூக்காது சார். தாமரை பூக்கணும்னா தடாகம் வேணும். தமிழ்நாடு தாமரை பூக்கக்கூடிய தடாகம் கிடையாது. இது தாமரை பூக்க முடியாத இது கடல். தமிழ்நாட்டு கடலில் தாமரை வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. மதுரை எய்ம்ஸ் அமையவுள்ள பகுதியை சுற்றி 40 முதல் 60 சிற்றூர்கள் உள்ளதால் அனைத்து சாலைகளிலிருந்தும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அணுகு சாலைகள் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, எதிர்வரும் 28ஆம் நாள் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனை சுற்றியுள்ள 20 கிலோமீட்டருக்குள்ள கிராமங்களின் உட்கட்டமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் அவைகளை டெவலப் பண்ணுறது முக்கியமான விஷயம். அது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தாங்கள் ஒப்படைத்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் வருகிற 28ஆம் தேதி இந்த எய்ம்ஸ் முனையை தொடங்கி வைத்த இடத்திலேயே தாங்களும் இங்கே ஒரு உரையாற்ற இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை இந்த கட்டிடங்களையெல்லாம் சுற்றி பார்த்து இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கட்டிடப் பணிகள் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள். பிளான் பண்ணி கரெக்டாக இத்தனை பில்டிங்கும் ஒரு சேர ஏறக்குறைய 2500 லேபர் இங்கே பணியாற்றுறாங்க. முதற்கட்ட பணி மார்ச் எண்டில் ஹாஸ்டல்ஸு அண்ட் இது மட்டும் கொடுக்குறாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு மக்களின் முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் ஆட்சியர் டாக்டர் மணிஷ் நாராயணவரே, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் சாமிநாதன், திட்டப்பணிகள் அனைத்தையும் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாகவும், காங்கேயம் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.
நல்ல உடல்நலம் இருப்பவர்களுக்கு நல்ல மனநலம் இருக்கும் என்று விவேகானந்தர் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் திமுக ஆட்சியமைக்கும் என்று கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 30 வகையான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய 357 தொகுப்புகள் வழங்கிடும் விழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி திருச்சிராப்பள்ளியிலிருந்து காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கையுந்து பந்து, கால்பந்து, எரிபந்து, டெனிகாய்டு, ஸ்கிப்பிங், கேரம், சிலம்பம், சதுரங்கம், கபடி, இறகுபந்து மற்றும் டி-ஷர்ட் மற்றும் கேப் உள்ளிட்ட 30 எண்ணிக்கையிலான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் விவேகானந்தர் பக்திமான் என்றாலும் உடற்பயிற்சியாளராக திகழ்ந்தார் எனவும் தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிதான் அமையும் எனவும் கூறினார். பீகார் தேர்தல் முடிவை எதிர்த்த பிரசாந்த் கிஷோர் வழக்கை விசாரிக்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் ஒரு மாநிலம் தொடர்புடையது என்பதால் பாட்னா உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் பாஜக, ஜேடியு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. இந்த தேர்தலில் பிரபல அரசியல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்த நிலையில் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து ஜன்சுராஜ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதில் தேர்தல் நாள் அறிவித்த பிறகு மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பெண் பயனாளிகளுக்கு 10,000 ரூபாய் வழங்கிய பீகார் அரசின் முடிவு விதிகளை மீறியது என குற்றம் சாட்டியதோடு பீகாரில் மீண்டும் தேர்தலை நடத்த கோரியது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மால்யா பக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரிக்க மறுத்த நீதிபதிகள் இந்த விவகாரம் ஒரு மாநிலம் தொடர்புடையது என்பதால் பாட்னா உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தினர். அப்போது தலைமை நீதிபதி ஓர் அரசியல் கட்சி கோரிக்கையின் பேரில் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் பொதுவாக ஆணையிட முடியாது என்று கூறினார். மேலும் ஜன்சுராஜ் கட்சிக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்தன என வினவிய அவர் மக்கள் பிரசாந்த் கிஷோரை நிராகரித்து விட்டதாக குறிப்பிட்டதுடன் விளம்பரம் தேடுவதற்காக நீதித்துறை மேடையை பயன்படுத்துவீர்களா எனவும் வினவினார். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை வேந்தரின் 4 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம்.